பாசன முடியா You share. Okay. இப்போ நிற்கிற இடம் வந்து களுவாஞ்சிக்குடி சரஸ்வதி வித்தியாலயம். இந்த வாக்களிப்புகள் மிகவும் ஆர்வத்தோடு இடம்பெறுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. அதாவது பாதுகாப்பு மிகவும் பலப்படுத்தப்பட்ட நிலையில் வெளியிடங்களில் இருந்து தான் போலீஸார் இங்கே கடமையில் இருக்கிறாங்க. அதாவது இப்போ தற்போது கூட திணிக்கிற இது வந்து ஒரு வெளியிடங்கள் சொல்ல கொழும்பு மற்றும் காலி போன்ற இடங்களில் இருந்து தான் இங்கே அவர்கள் பாதுகாப்பு கடமைகளுக்காக இங்கே அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். பாதுகாப்பு மிகவும் பலப்படுத்தப்பட்ட நிலையில் காணப்படுகின்றது. அது மாத்திரமல்ல, இன்றைய தற்போது கூட மிகவும் ஆர்வத்துடன் ஏனைய தேர்தலை விட மிகவும் ஆர்வத்துடன் மக்கள் அதாவது வாக்காளர்கள் வாக்களிப்பில் ஈடுபடுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இது வந்து இதுக்கு முதலாவது காலனி பற்றுப்பு சரஸ்வதி வித்தியாலயம், ரெண்டாவது வந்து விநாயகர் வித்தியாலயம். இது வந்து பற்றுப்பு தேசிய பாடசாலைக்கு முன்பாக, இது வந்து பற்றுப்பு தேசிய பாடசாலைக்கு முன்பாக, அதாவது பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்கள் பற்றுப்பு மத்தியமா வித்தியாலய தேசிய பாடசாலை களுவாஞ்சிக்குடியில் வாக்களிப்பதற்காக செல்கின்றார். அந்த நேரத்தில் வேட்பாளர் ஒருவர் மாவட்டத்தில் செல்கின்றார். ஆகவே முதலாவது நான் காணொலியில் பதிவு செய்தது வந்து களுவாஞ்சிக்குடி சரஸ்வதி வித்தியாலயம். அதன் பின்பு தற்போது காணொலிகளை இரண்டாவதாக பதிவு செய்தது களுவாஞ்சிக்குடி விநாயகர் வித்தியாலயம். தற்போது காணொலிகளை பதிவு செய்வது பற்றுப்பு தேசிய பாடசாலை களுவாஞ்சிக்குடி முன்னால். ஆனால் இந்த பற்றுப்பு தேசிய பாடசாலை களுவாஞ்சிக்குடி முன்னால் வந்து ஊடகவியலாளர்கள் எல்லாம் அதிக அளவு காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், குவிந்து காணப்படுகிறார்கள். ஊடகவியலாளர் அதாவது பற்றுப்பு தேசிய பாடசாலை களுவாஞ்சிக்குடி முன்னால் ஊடகவியலாளர்கள் அதிகமாக குவிந்து காணப்படுகிறார்கள். இது வந்து பற்றுப்பு தேசிய பாடசாலை களுவாஞ்சிக்குடி. இங்கே அதிக அளவு வாக்காளர்கள் ஆர்வத்துடன் வாக்களிப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அவை நாம் முதலாவது காணொலியை வந்து களுவாஞ்சிக்குடி சரஸ்வதி வித்தியாலயத்திலும், இரண்டாவது காணொலியை வந்து களுவாஞ்சிக்குடி விநாயகர் வித்தியாலயத்திலும், தற்போது பற்றுப்பு தேசிய பாடசாலை களுவாஞ்சிக்குடியிலும் மேற்கொள்ளப்படுகின்றது. அங்கே பார்க்கின்ற போது பற்றுப்பு தேசிய பாடசாலை களுவாஞ்சிக்குடியிலே வாக்களிப்பு வீதமானது அதிகம் காணப்படுகின்றது. அதிகம் ஆர்வத்துடன் பலரும் வாக்களிப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்ட நிலையில் காணப்படுகின்றது.
பட்டுப்பு தேசிய பாடசாலைக்கு முன்னால் குவிந்திருந்த ஊடகவியலாளர்கள் அவர்கள் மிகவும் பசியிலே தற்போது ஏதோ ஒன்றை வாங்கி வீதியிலே வைத்து சாப்பிடுவதை காணக்கூடியதாக இருக்குது. மிகவும் ஆர்வத்துடன் அவர்கள் செயற்படுகிறார்கள். அதாவது அவர்கள் நிற்கின்ற இடமும் பட்டுப்பு தேசிய பாடசாலை களுவாஞ்சிக்குடி. ஆனால் வாக்களிப்பு வீதமும் தற்போது மிகவும் அதிகமாக காணப்படுகிற இடம் இந்த பட்டுப்பு தேசிய பாடசாலையாக காணப்படுகின்றது. தற்போது நிற்கிற இடம் வந்து எரிவில் கண்ணகிமா வித்தியாலயம். ஆகவே முதலாவது இந்த காணொலி வந்து களுவாஞ்சிக்குடி சரஸ்வதி வித்தியாலயம், இரண்டாவது காணொலி களுவாஞ்சிக்குடி விநாயகர் வித்தியாலயம், மூன்றாவது பட்டிருப்பு தேசிய பாடசாலை களுவாஞ்சிக்குடி. அது தற்போது எரிவில் கண்ணகிமா வித்தியாலயம். வாக்களிப்பு வீதங்களை பார்க்கின்ற போது பட்டிருப்பு தேசிய பாடசாலை களுவாஞ்சிக்குடியிலே அதிகளவான ஒரு ஆர்வத்துடன் வாக்களிப்பதையும் காணக்கூடியதாக இருந்தது. அது மாத்திரமில்லை, மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராஜபுத்திரன் சாணக்கியன் ராசமாணிக்கம் அவர்களும் தனது வாக்களிப்பிலே அவர் கலந்து கொண்டிருந்ததை, அதாவது வாக்களிப்பு நிலையத்தை பட்டுப்பு தேசிய பாடசாலை களுவாஞ்சிக்குடியிலே அவருடைய வாக்கை அவர் அளித்துச் செல்வதையும் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. தற்போது இங்கே எரிவில் கண்ணகிமா வித்தியாலயத்திலும் அதிக ஆர்வத்துடன் வாக்களிப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஐயா நீங்கள் மீடியாவா? ஐசியா தாங்க. महाविद्यालय
குருவன்பள்ளி சிவசக்தி மகாவித்தியாலயத்துடைய வாக்களிப்பு நிலையம் தான் இது. எனது முதலாவது காணொளி பதிவு செய்யப்பட்டது சரஸ்வதி வித்தியாலயம் களுவாஞ்சிக்குடி, இரண்டாவது காணொளி விநாயகர் வித்தியாலயம் களுவாஞ்சிக்குடி, மூன்றாவது காணொளி பற்றிப்பு தேசிய மத்திய மாவட்டத்திலும் தேசிய பாடசாலை களுவாஞ்சிக்குடி. அங்கே தான் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தனது வாக்குகளை செலுத்தியிருந்தார். அதோடு அதிகளமான ஊடகவியலாளர் வாங்கியிருந்தார். இது குருவம்பள்ளி சிவசக்தி மகாவித்தியாலயம். குருவம்பள்ளி சிவசக்தி மகாவித்தியாலயம் என்பது நிற்கின்றது. என்பது குருவம்பள்ளி கனிஷ்ட வித்தியாலயனுடைய வாக்களிப்பு நிலையம். மவுலூர் சரஸ்வதி மகாவித்தியாலய வாக்களிப்பு நிலையம். மவுலூர் சரஸ்வதி மகாவித்தியாலய வாக்களிப்பு நிலையம். இங்கும் ஓரளவு வாக்களிப்பில் ஈடுபடுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இது ஓந்தாச்சி மடம் விநாயகர் வித்தியாலயம். ஓந்தாச்சி மடம் விநாயகர் வித்தியாலயத்தினுடைய வாக்களிப்பு நிலையம்.
ஒந்தாச்சிமடம் விநாயகர் வித்தியாலயத்தில் வாக்களிப்பு அதிகமாக இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை அவதானிக்க முடியதாக இருக்கிறது. ஆர்வத்துடன் அனைவரும் வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒந்தாச்சிமடம் விநாயகர் வித்தியாலயம் நான் இதுவரையில் களுவாஞ்சிக்குடி சரஸ்வதி வித்தியாலயம், களுவாஞ்சிக்குடி விநாயகர் வித்தியாலயம், பட்டிருப்பு தேசிய பாடசாலை களுவாஞ்சிக்குடி மற்றும் எரிவில் சிவசக்தி வித்தியாலயம், அதேபோன்று மகளூர் சரஸ்வதி வித்தியாலயம் உட்பட பல இடங்களுக்கு சென்று வந்திருந்தேன். அவ்வாறு பார்க்கின்ற போது தற்போது இந்த பட்டிருப்பு தேசிய பாடசாலை களுவாஞ்சிக்குடியிலே அதிகளவு ஆர்வத்துடன் அனைவரும் வாக்களிப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அதேபோன்று ஓந்தாச்சிமடம் விநாயகர் வித்தியாலயத்திலும் வாக்களிப்பு வீதம் அதிகமாகத்தான் காணப்படுகின்றது. எல்லோரும் அதிகளவு வாக்களிப்பில் ஈடுபடுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அவை களுவாஞ்சிக்குடி சரஸ்வதி வித்தியாலயம், களுவாஞ்சிக்குடி விநாயகர் வித்தியாலயம், அதேபோன்று பட்டிருப்பு தேசிய பாடசாலை களுவாஞ்சிக்குடி, அதேபோன்று எரிவில் கண்ணை வித்தியாலயம், அதாவது எரிவில் கண்ணை வித்தியாலயம், அதேபோன்று மகளூர் சரஸ்வதி வித்தியாலயம் உட்பட பல பாடசாலைகளுக்கு நான் சென்றிருந்தேன். தற்போது உள்ள ஓந்தாச்சிமடம் விநாயகர் வித்தியாலயம், இந்த ஓந்தாச்சிமடம் விநாயகர் வித்தியாலயத்திலும் தற்போது வாக்களிப்பு வீதம் அதிகமாக காணப்படுகின்றது. அதேபோன்று அதாவது வாக்களிப்பு வீதங்களை பார்க்கும்போது அதாவது பட்டிருப்பு தேசிய பாடசாலை களுவாஞ்சிக்குடியிலும் அதிகம் காணப்பட்டது. அதேபோன்று ஓந்தாச்சிமடத்திலும் காணப்படுகின்றது, அதே அளவு காணப்படுகின்றது. அது மாத்திரமல்ல, மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் ராஜபுத்திரம் சாணக்கியன் அவர்கள் பட்டிருப்பு தேசிய பாடசாலையில் அந்த வாக்களிப்பு நிலையத்திலே தனது வாக்களை பதிவு செய்திருந்தமையை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இது தற்போது ஓந்தாச்சிமடம் விநாயகர் வித்தியாலயம், ஓந்தாச்சிமடம் விநாயகர் வித்தியாலயம், இந்த ஓந்தாச்சிமடம் விநாயகர் வித்தியாலயத்தில் அதிகளவு வாக்களிப்பு, அதாவது மிகவும் ஆர்வத்துடன் மக்கள் வாக்களிப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நான் தற்போது எரிவில் கண்ணை வித்தியாலயத்துக்கு சென்று அதன் பின்பு மகளூர் சரஸ்வதி வித்தியாலயத்துக்கு சென்று தற்போது இந்த இடத்துக்கு, அதாவது ஓந்தாச்சிமடம் விநாயகர் வித்தியாலயத்துக்கு வந்திருக்கின்றேன். எல்லா இடங்களையும் பார்க்கின்ற போது இந்த வாக்களிப்பு அதிகளவு மக்கள் ஆர்வத்திடம் வாக்களிப்பு கிடைக்கிற இந்த ஓந்தாச்சிமடம் விநாயகர் வித்தியாலயத்தில் காணக்கூடியதாக இருந்தது. அதுபோது மக்கள் அதிகளவு ஆர்வத்திடம் வாக்களித்தே பட்டு தேசிய பாடசாலை களுவாஞ்சிக்குடியிலே காணக்கூடியதாக இருந்தது. பட்டிருப்பு தேசிய பாடசாலை களுவாஞ்சிக்குடி முன்னால் நிற்கிறேன். தொடர்ச்சியாக தற்போதும் கூட வாக்களிப்பில் அதிகமான ஒரு ஆர்வம் காட்டுவதை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கிறது.
அதில் வெளியில் போயிடணும். இது பட்டியல் பிரதேச பாடசாலை களுவாஞ்சிக்குடி மிகவும் ஆர்வத்துடன் வாக்களிப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. பட்டியல் தேசிய பாடசாலை களுவாஞ்சிக்குடிக்கு முன்னால் இந்த காட்சிகள் மிகவும் ஆர்வத்துடன் வாக்களிப்பதை இங்கேயும் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்று ஓந்தாச்சிமடம் விநாயகர் வித்தியாலயத்திலும் அவ்வாறு காணப்பட்டது. மிகவும் ஆர்வத்துடன் வாக்காளர்கள் வாக்களிப்பில் ஈடுபட்டதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. ஓந்தாச்சிமடம் விநாயகர் வித்தியாலயம் நான் சென்று வந்த இடங்கள், அதாவது குருவம்பள்ளிக்கு சென்றிருந்தேன், நான் எரிவிலுக்கு சென்றிருந்தேன், நான் மகளூருக்கு சென்று, நான் ஓந்தாஞ்சிபடத்துக்கு சென்றேன், களுவாஞ்சிக்குடிக்கு சென்றேன். சென்றிருந்த இடங்கள் எல்லாத்திலேயும் பட்டியல் தேசிய பாடசாலை களுவாஞ்சிக்குடி வாக்களிப்பு நிலையத்திலும் அதே மாதிரி ஓந்தாச்சிமடம் விநாயகர் வித்தியாலயத்திலும் மிகவும் ஆர்வத்துடன் பலரும் வாக்களிப்பில் ஈடுபட்டதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது.